ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இவ்வளவு நாளுமே வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம குடோன்ல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், லைன்ல இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், சாமி தரிசனம் பாக்குறதுக்கு 10 மணி நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வந்து ரெகுலரா இருந்துட்டே இருந்துச்சு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ல எதுவுமே இஷ்யூ பண்ணல, ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. நேத்து நிறைய பேர் தரிசனம் போனவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறோம், ஃப்ரீ தரிசனத்துல இவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய டெய்லியும் தரிசனம் எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை மணி நேரம் ஆச்சு, எவ்வளவு நேரம் வெயிட்டிங் டைம், அந்த மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நேத்து 26ஆம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல எதுவுமே யாரையும் வைக்கல, டைரக்டா எல்லாரும் லைன்லயே போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு 1.5 to 2 மணி நேரம் தான். சோ நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேல போனவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்திலே சாமி பார்த்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கூட்டம் ரொம்ப குறைவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு 27ஆம் தேதி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நேத்து வந்து அங்குரார்ப்பணம் வந்து நடந்தது. இன்னைக்கு வந்து கொடியேற்றத்தோட இன்னைக்கான பிரம்மோற்சவம் பாத்தீங்கன்னா வெகு விமர்சையா வந்து திருமலையில டெக்கரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமுமே திருமலை ஃபுல்லாவே கீழ இருந்து மேல போற வரைக்கும் பாத்தீங்கன்னாவே எல்லா இடமும் லைட் செட்டிங் தான் போட்டு பாக்குறதுக்கே ஒரு அருமையான காட்சியா தான் வந்து இருக்கு. அதோட போட்டோஸ் எல்லாமே டிடிடி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து இன்னைக்குமே ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. நீங்க எந்த நேரம் வேணாலும் கியூல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் வைக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா 300 ரூபாய் தரிசனம் இருக்கு, 500 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தரிசனங்களும் நம்ம டைம் வச்சு அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல அப்படின்றனால எல்லாருமே ஃப்ரீ தர்ஷன் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா லைன்லயே போய் சாமி வந்து பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்ப வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, சோ அதனாலதான் வந்து கூட்டம் குறைவா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் பிரம்மோற்சவத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த வாரம் ஃபுல்லாவே வருவாங்க. அதனால ஃப்ரீ தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டைம் கம்மியா இருக்கு, மேபி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தரிசனத்துக்கு போறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதனால இப்ப வர்ற சனிக்கிழமை போறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பீங்க. சனிக்கிழமை 1ஆம் தேதி திருமலையில கருட சேவை நடக்க இருக்கு. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில 2 மணி வரைக்குமே வந்து கருட சேவை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வளமையை விட பக்தர்களோட எண்ணிக்கை இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பாதுகாப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து பண்ணிருக்காங்க. கீழ இருந்து வரவங்களுக்கு அங்க செக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணி அனுப்புறதும் பிளஸ் வந்து லைன்ல போற செக்கிங், இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு வசதிகள் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. சோ இன்னைக்கான வாகன சேவை என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சேனல்ல வந்து நான் டீடைலா வீடியோ வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லயே வந்து ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன சேவை நடக்கும் அப்படின்ற டேட்டு, என்னென்ன வாகன சேவை இருக்குன்ற எல்லா டேட்டோட டீடைல்ஸ் வந்து இருக்கு. சோ நீங்க தரிசனம் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 26ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனமுமே கிடையாது. சீனியர் சிட்டிசன், கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், அதே மாதிரி விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கான தரிசனம், 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், இது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க எந்த தரிசனம் போனீங்களா ஃப்ரீ தரிசனத்துல தான் போய் வந்து சாமி வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே விசேஷமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்து கவுண்டர் ஓபன் பண்ணதுமே கிரௌட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. சிஆர் ஆபீஸ்ல வந்து ஒரு 50 பேர் அந்த மாதிரி தான், வெளியில நிக்கிறவங்களும் உள்ள விட்டு அதுக்கப்புறம் தான் புக்கிங் வந்து பண்ண முடியும். ஸோ ரூம்ஸ் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. ஆன்லைன்ல ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்றவங்க ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நேத்து நவம்பர் மந்த்துக்கான ரூம்ஸ் புக்கிங் வந்து திருமலையில ஓபன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் புக் பண்ணிருப்பீங்க. சில பேருக்கு எரர்னால ரூம்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கிறவங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆகும்போது நீங்க புக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு 500 ரூபாய் தர்ஷனத்தோட ஓப்பனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது நவம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தர்ஷன் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல தரிசனம் போகணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா ப்ரூஃப் எதுவும் கேட்பாங்களா, வேக்சினேஷன் சர்டிபிகேட் கேட்பாங்களா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ எந்த ஒரு ப்ரூஃபும் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அந்த டோக்கன்ஸ் லட்டு வாங்குறதுக்கான டோக்கன் கொடுக்கறதுக்கு போட்டோஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க.
மத்தபடி ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ எந்த ப்ரூஃபுமே கேட்கறது இல்ல. நீங்க டைரக்டா கியூல போய் ஜாயின் பண்ணி நீங்க தாராளமா சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். சோ கை குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு போனாலும் இந்த டைம்லாம் தரிசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம்லாம் கிடையாது அப்படின்றனால நீங்க பிரம்மோற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க வந்து ஃப்ரீ தரிசனத்துல போக முடியும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மொட்டை அடிக்கிற இடங்கள் இந்த இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இயங்கும் அப்படின்றத ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. எந்த ஒரு அபிஷியல் அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நடைபாதை வழியா போறனாலும் உங்களுக்கு எந்த டிக்கெட்டுமே தேவையில்லை, நீங்க தாராளமா நடந்து போகலாம். இந்த 9 நாளுமே இலவச தரிசனம் மட்டும்தான் அப்படின்றனால நீங்க தாராளமா நடந்து போயிட்டு ஃப்ரீ தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணி மூலவர் தரிசனம் பார்க்கலாம். அதே மாதிரி காலையிலேயே சாயந்தரமும் வந்து கண்டிப்பா வாகன சேவை இருக்கும். அதுலயே நீங்க மலையப்ப சுவாமிகளை வந்து தரிசனம் வந்து பண்ண முடியும். சோ கண்டிப்பா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு அபிஷியல் அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோவாவும் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போஸ்ட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.